ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இன்ட்ரோவே வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சது ஆஃபீஸில். ஓட்டேரி வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேட்டுகிட்டே இருந்தாப்புல. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இதை வந்து ஒரு விலாகாகவே போடலாமே, மிட் நைட் டீ. அதான் கிளம்புறதுலேருந்து நான் ஏன் மணினோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிளம்புறதுலேருந்து நம்ம எடுத்து போடலாம். நீ ஏன் செக்ஸியாக நிற்கிறேன்? என்ன செக்ஸி இல்லை நீ அப்படின்னு இல்லை, அதுவே நல்லா இருக்கு. சட்டே வர்றான். ஓகே, ஓட்டேரி, அப்புறம் வந்து குரு, அதுக்கப்புறம் வந்து பிரபா. பிரபா என்னடா ரெண்டு பிரபா அப்படின்னா, என் பேரும் பிரபா, அவர் பேரும் பிரபா. போமா இருங்க, என்னங்க நடுவில் கை வச்சு இதை பண்ணுறேன். என்ன பேக் இது? ஃபேமிலி பேக்கா? 6 பேக்கா? என்ன ஒரு 5 வருஷத்துல அப்படி ஆயிடும். மணி என்ன ஆகுது? மணி 1. ஒரு மணிக்கு உனக்கு டீ வேணுமா? எதுவுமே கேட்கல, நீ தான் வாங்கி தரேன். டீ வேணாமா? சரி ஓகேப்பா. டீ வேணாமா? என்னடா மண்டே இது? டீ குடிச்சே உயிர் வாழ்ற ஒருத்தனா வந்தாங்க. ஆனா சத்தியமா டீ வேணாமா? டீ வேணும். சத்தியமா? சத்தியம். நைட்டு 12 மணிக்கு ஒரு எழுப்பு கூடாது மறுபடியும். வேணும். எழுப்பு கூடாது சொல்லிட்டேன். வேணும். வேணாமா? வேணும். சரிப்பா, வேணாம்பா. காசு என்ன ப்ரோ? நான் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ப்ரோ. நான் போயிட்டு பாவம் வேணான்ட்டாங்க. ஆமாம் சரி பாப்போம். சரி, ஓகே நம்ம போகலாம். பூட்டு போயிடலாம் அவரை வச்சு. ஆமாம், பூடெல்லாம் பின்னாடியே வந்துடுவான். போய் கூட்டிகிட்டு போயிடலாம். ஓட்டேரி நாங்கள் போயிட்டு வரோம். போறோம் வரையா? அவன் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், உயிர் எல்லாம் அப்படியே நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணோம். அண்ணே போறோம் வரீங்களா? ஜூடே ஷால் வி கோ? ஜூடிக்கு இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்ணும். இந்த மானவ ரோசம் டீக்கு அடுத்து தான் அதெல்லாம். போவோம். ஓட்டேரி உள்ள போய் வச்சிருக்க, ஈரமா இருக்கு. நீ போன உச்சா போய் ரோடு ஃபுல்லாக இருக்கு. ஒரு மாதம் அடக்கி வச்சிருந்தேன். என்ன ஒழுங்கா பேசுறீங்க, ஜாலியாக பேசுகிறேன். எனக்கு என்னமோ தூரத்தில் பார்க்கும்போது மண்டை மட்டும் தாங்க தெரியுது. போதனே இனிமே டீ குடி கூப்பிடுவியா? நாங்கள் பண்ணுற டார்ச்சரில் நீ டீ குடிக்க கூடக்கூடாது. அமௌண்ட் எவ்வளவு வரும்னு பேசிட்டு இருக்காங்க. இதில் பார்ப்பேன். ஆனா டீ 1/4 போடணும்ன்றது. 1/4 அவங்க கொடுக்குறதே 1/4 மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக மூஞ்சே தெரில அப்படின்னா வந்து இங்கே ஸ்ட்ரீட் லைட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ பேய் வீட்டுக்கு போகிறோம், வந்து பாருங்க. ஏ கூட இருக்கும்போது நாங்கள் ஏன் வீட்டுக்கு போக போகிறோம்? நாங்கள் பேய் வீட்டுக்கு போகிறோம், எதுவுமே தெரியல. வந்துனே இருங்க. ஆமாம், விளாகுன்னீங்களே எங்கே யாரையும் காணும் அப்படின்னு தெரியும். திரும்பி பாருங்க, அங்கே பாருங்க. நான் பின்னாடி காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது. ஏன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு பேய். இது ஒரு அமாவாசை, இது ஒரு வீடியோ. ஃபோனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணி விளாக் எடுக்கிற முதல்ல நாங்களாக தான் இருப்போம். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் லைட்டிங் இஷ்யூ. யாரும் கிளம்பி வந்துட போகிறாங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஓட்டேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வேணும் டார்ச்சர் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் மிட் நைட்டில் போகிறோம். மேபி சந்தேக கேஸில் யாராவது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ஆமாம், இந்த ரெக்கார்டு வந்து யூஸ் ஆகும். ஓகே, போயிட்டு டீ இருக்காதுன்றதே நம்ம பார்க்கலாம். எதுக்காக வைக்கிறாங்க? அவங்க சம்பாதிக்கணும், அவங்க சம்பாதிச்சாதான் சாப்பாடு. அவங்க சம்பாரிச்சு சாப்பிடணுன்ற ஒரு காரணத்தினால சார் டீ குடிக்க போறீங்க. அதான் நீங்க தான் வாங்கி தரீங்க. நீ டீ சாப்பிடுவேன், அதுவும் நம்ம தான் வாங்கி தரது. நம்ம தாலியா இருக்கிறது அவங்க நல்லா வாங்கணுமா? உங்க தாலி வேற இருக்குதா? தாலியே இல்ல, தாலியா இருக்கு போறேன். அப்ப இருந்தா அறுத்துருவேன். போதும். எப்ப நல்லா கேப்பறாங்க ஆஃப் பண்ணுங்க. பேய் வருது. ஏதாவது கிளம்பி வந்துட போறாடே. லுங்கி அவுத்து விட்டுருவோம் உங்களுக்கு. முட்டுறான் ப்ரோ, முடி வச்சு பைத்தியம் பாய்க்கு. முதலமைச்சர் வீடு இங்கே தான். என்ன ஏன்டா கோத்து விடுற? கண்டதையும் பேசி கோத்து விடுறோம்.
இந்த கடை பேர் தான் வந்து காவேரி டீ கடை. நிறைய சினிமாக்காரங்களை வந்து உருவாக்குன ஒரு கடை அது. அதனால தான் ஓட்டேரி டெய்லி போய் டீ சாப்பிட்றான். ஆனால் அந்த கடை மூடி இருக்கு. இப்போ அந்த போயிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ, அந்த ஏவிஎம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த ரோடு அதான் போயிட்டுருக்கோம். தலைவன் பாருங்க, அவன் போகிற பில்டப் என்னமோ அவன் பின்னாடி நீங்கள் தான் அவனுக்கு பாடி கார்டு மாதிரி இருக்கு. தலைவா இல்லை ஒரு காவேரிக்காரன் வேலைக்கு வாங்க தான் போயிடல. இல்லை எப்போவுமே வந்து ஓட்டேரி கூட 2-3 பேர் போனோன்னு வச்சுக்கங்களேன், பாயிருக்குள்ள கையை விட்டுப்பான். ஏன்னா அவர் செலிபிரிட்டி. யார் நடிப்பா தெரியுமா? யாரு? இப்போ விஜய் பத்து நடிச்சாரு. யார் விஜய் படத்தில்? இவ விஜய் படத்தில் நடிச்சாரு. யாரு? அதான் ஒருத்தர் விஜய் படத்துல ஒருத்தர் நடிச்சாரு. அதான் காமெடி ஆக்டர் மாதிரி. அதான் Okay, பாட்டில் ஆடுவாரு, டான்ஸ், பிரியாணி சாப்பிடுவாரு. பேரை கண்டுபிடிச்சி நாளைக்கு சொல்லுவான். காமெடி ஆக்டர் பேர் தெரியாது. ஓகே, இங்கே தான் நம்ம ஃபேவரட்டாக குடிக்கிற டீ கடை. டீயும் இருக்கும், மோரும் இருக்கும். சாண்ட்விச் சாண்ட்விச்சும் இருக்கும். பில்லு இன்னைக்கு வந்து ஓட்டிட்டு தான் கொடுக்க போகிறோம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பில்லு ஓட்டிட்டு தான் கொடுக்க போகிறோம். நடக்கிறத சொல்லுங்க ப்ரோ. சரி ஓகே. போதுப்பா. இல்லை நான் பாட்டுக்கு விளாக் எடுக்கிறேன், உனக்கு என்னடா? கொஞ்சம் ஊத்துறாரு, மோர்னா மோர்னா. குச்சிட்டு எஸ்எம் மோர் வாங்கி சொல்றது. குச்சுட்டு கலக்கணுமா? கேட்டீங்களா? குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா மோர் வேணா வாங்கிக்கணும். எவ்வளோ ப்ரோ மோர்? 20. இது என்ன கையில் வடையா? சாண்ட்விச். சார் முடி மோரில் வருது சார். வரா சார் சாண்ட்விச் ஒரு கடி வேணுமா சாண்ட்விச்? ஸோ அண்ணன் தான் வந்து மிட் நைட்டில் வந்து மோர் அண்ட் காஃபி டீ சாண்ட்விச்லாம் வைப்பார். வழக்கமாக இவர் பர்கர் மட்டும் சாப்பிடுவார். பட் பழக்கத்தை மாற்றி சாண்ட்விச் போயிட்டார். நாங்கள் பாருங்கள் கொஞ்சம் முடியல ஒட்டிக்கும், அப்பப்போ அவர் எடுத்து பிச்சை விட்டு வெறும் பெட்டு நானே எடுத்துக்கிட்டேன். பெட் இருந்தால் அதிலே படுத்துக்க வேண்டியதான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோரில் வந்து பார்த்தீங்கன்னா காரா பூந்தி எல்லாம் போட்டு கொடுப்பாப்புல அண்ணன். கலை குடிக்கிறான். மோரில் சாண்ட்விச் தொட்டு சாப்பிட்ற முதல் ஆள். சாண்ட்விச் மோர் அதையும் ஜாதியும் ப்ரோ எச்ச வச்சு குடிச்சாங்க பரவாயில்ல, பல்லு தேய்ச்சி நாளைக்கு காலையில் எஃபெக்ட் தெரியும். சரி வந்து அந்த டீ கடை அண்ணன்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நாலுலேருந்து இட்லிலாம் வேணுமா அவருக்கு, பொடி தோசை போட சொல்லிருக்காரு. அவங்க டீ கடை வைக்கிறதே பாவம். ஆக்சுவலாக வந்து 2 மணிக்கு வந்து மோர் குடித்தா வந்து கோல்டு ஆகிடும். அது ஆமாம் தானே? ஆனால் அது கூலிங் இல்லை. ஆனால் இது நிறைய பேர் குடிக்கிறாங்க, நானும் வாங்கி குடிக்கிறேன். பட் ஆனால் கோல்டு ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி மிட் நைட்டில் மோர் தயிர் சாப்பிட்டா கோல்டு ஆகும். கூலிங் இல்லாதனால அது எப்படின்னு தெரியல. என்ன தெரியல, நீங்கள் டீ சாப்பிட்ணுன்னு வந்தீங்க, என்ன மோர் சாப்பிட்டுருக்கீங்க? அடுத்தது ஓ முடிச்சு இதுலேயே டீ ஊற்றி குடிச்சலான்னு பிளானா? ரொம்ப பெருசாக இருக்குது. ரெண்டாவது மோர் சரிண்ணே, சாப்பிட்டாச்சுண்ணே. காசு யாருண்ணே கொடுக்கறது? என்கிட்டயும் சுத்தமாக இல்லையே. 10 பைசா நீங்களாம் காசு கேட்பீங்கன்னா நான் பாக்கெட் வச்ச பேண்ட்டே போட்டு வரல, லுங்கி கட்டு வந்தேன். மச்சா கொடுப்பாப்புல. கூகுள் பே என்ன பே? கூகுள் பே வேலை செய்யலண்ணே, சர்வர் பிஸின்ட்டு வருது. ஆனால் ஒன்றுங்க, என்கிட்ட இருந்து 10 பைசா கறக்க முடியலங்க. நானும் கிட்டத்தட்ட பல நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவன் குடிச்ச டீக்கு அவன் காசு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல. ஆனால் பாருங்க, நடைய மட்டும் ராஜா பகவத் மாதிரி நடக்கிறாங்க. இன்னொரு சம்சா வாங்குறாரு போலண்ணே. ஏங்க அவன் சாண்ட்விச்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டீ கடையிலே வந்து வாங்கிட்டு முன்னாடி டீ கடை வேற டீ கடை. அது 4 பேர் தள்ளி இருக்கு. அது அங்கேயா? பின்ன என்ன இடம்? இது பிரசாத் ஸ்டுடியோ. அது காப்பர் கிச்சன் பக்கத்துல இருந்து. நண்பர்களே, இது பிரசாந்த் ஸ்டுடியோ.
எதிர்க்க பார்த்தா டீ கிடையாது. டீ செம்மையா இருக்கும், மோர் நல்லா இருக்கும். எல்லாம் வந்து குடிச்சு பாருங்க. இரு இது 10 ரூபாய் இல்லை, 20 ரூபாய். டோட்டல் 20 ரூபா நீங்க இது 20 ரூபாய். இது 20 ரூபாய். இது 20 ரூபாய். ஒரு மோர் 20 ரூபாய், அவ்வளோதான். மீதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க, பேசினா இந்த சமைச்சா 10 ரூபாவா அப்படியே வாயில போட்டா துணிதான். அது கம்பெனி அவ்வளவுதான். ஆனா நீ ப்ரொமோஷன் பண்ணதுக்கு வந்து மைனஸ் பண்ணிருக்கேன் சமோசாவை. ரவுடி கட்டு பயங்கரமா இருக்கு. கீரை கட்டு என்ன வெங்காய சம்சாவா உருளைக்கிழங்கு சம்சாவா அது? ஆனியனா? பண்ணி சாப்பிடாண்ணா. ஏன் பிடிக்காதா அவனுக்கு? வாங்கினாலும் பாதி எடுத்துருவேன். அதனால வேற என்ன? சரி பண்ணு போதும். எனக்கு பண்ணு இல்லை ரொம்ப இருட்டா காசு கொடுத்துருவாயா? காசு கொடுத்துட்டு வாங்க. அண்ணா புண்ணா நீங்க தானே ஓனது. நீ சாப்பிட்டு நான் கொடுவேன். சரி அவன் சாப்பிட்டு மட்டும் கொடு. கடைசியில சாப்பிடுறவங்க தான் கொடுக்கணும். அவர் தான் கடைசியா இருக்கு. நம்ம சாப்பிட்டுலாம் கொடுக்க வேணாம். அவன் சாப்பிட்ட மட்டும் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா கொடு. ஓனர் சார் போங்க. வாங்க விட்டு சரி கொடுக்குறேன். நாளைக்காவது கொடுப்பியானே? நாளைக்கு கொடுத்துருவியா? அவரோட ஓனரா? நான் தான் ஓனரு. வா உள்ள போயிடலாமா? உள்ள போக வேண்டியதான். அவங்க கூட கொஞ்ச நாள் அவன் கூட 10 நிமிஷம் சாவகாசம் வச்சுன்னா உள்ள போக வேண்டியதுதான். நீ கம்பி எதுனா நான் வெளியே இருப்பேன். ஏன் கணக்கு தெரியாதா? கணக்கு தெரியும். எங்கள் வீட்டில் இல்லாதான காத்திரு. ஒட்டேரி கேட்டியா ப்ரோ? ஒட்டேரி ஆ எப்படி இருந்துச்சு மோர்? நல்லா இருக்குப்பா. ஓகே, ஒரு வழியாக வந்து மிட் நைட் காஃபி, மிட் நைட் மோர் ட்ரை பண்ணியாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் இந்தமாரி போய் சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. நைட்டு வந்து விரும்பி சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. நைட்டு பிரியாணி, நைட்டு மோர், நைட் காஃபி. அப்புறம் நைட்டில் என்ன ப்ரோ இருக்கும்? இப்போ தான் நைட்டில் எல்லாம் ஓட்டேரி இருக்கும். ஓட்டேரி இருக்கும். அதேமாரி வரவேற்று போவோம். சந்தை கெஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், ரொம்ப அப்புறம் வந்து பேசி வீடியோலாம் அவங்களுக்கு ஒரு லவ் வீடியோ சொல்லி தப்பிச்சு வந்தாப்புல. பிஸ்ஸல் ஸ்டோர்த்துக்குள்ளார எடுத்துட்டீங்க. நீங்கள் பிஸ் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே எடுக்கலாம் ப்ரோ. நீங்கள் பிஸ் அடிக்கிறது தான் எடுக்கக்கூடாது. தலைவா என்ன உங்கள் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி என் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுவேன். இதான் என் யூடியூப் சேனலே பாருங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் நான் காட்ட மாட்டேன். ஓகே, இன்னையிலிருந்து வந்து நம்ம விஜய் பிரபா விளாக்ஸில் வந்து இந்தமாரி ஃபன்னான விளாக்ஸ், அதாவது மெனக்கெட்டு விளாகுன்னெலாம் கிடையாது, சும்மா ஜாலியாக அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு தொடர்ந்து வரும். நம்ம ஓட்டேரியோட முடியே மூஞ்சா வச்சிருக்க நம்ம ஓட்டேரி இந்த லுக்குடி ரொமான்டிக் கொடுக்காமலே இருந்துக்கலாம் இல்லையே. ஸோ தொடர்ந்து நம்ம டீமோட விளாக் வரும். ஸோ பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு விளாகு. திடீர்னு சடனாக எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பாட்டு ஆஃப் பண்ணி காப்பி ரேட்டில் மாட்டி விட்றாதே. ஏற்கனவே கம்மான்னு யாரோ கிளம்பி வந்துருக்காங்களா காப்பி ரேட்டுக்கு. ஓகே, ஸோ வந்து தொடர்ந்து வரும். எப்படி இருக்குன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி விளாக் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லி தெரியப்படுத்துங்க. ஏன்டா அப்படி பார்க்குற? சரி, ஓகே, பாய் பாய் சொல்லலாமா? பாய் பாய். அடுத்த விளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய் பாய் மச்சான். பாய் சொல்கிறா. பாய்டா. கொடுத்துருக்கேன்.